குடும்பத்தோடு 5 பேர் 4 பேர் 3 பேர் இருக்கிற குடும்பத்தில் கண்ணியம் இருக்கட்டும், மாண்பு இருக்கட்டும், மகத்துவம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் அல்லாஹ்வையே மகிழ்ச்சிப்படுத்துகின்ற உயர்ந்த சிஃபத்துக்கள் உங்களிடத்தில் இருக்கட்டும். அந்த தன்மைகளை அல்லாஹ் உங்களை கொண்டு எவ்வளவோ பெரிய காரியத்தை செய்வான். மாத்திரமல்ல, உங்களுடனேயே அவனும் இருப்பான் என்ற சுப செய்தியோடு ரப்புல் ஆலமீன் இந்த மஜ்லிஸை பொருந்திக் கொள்வானாக. அப்படி எல்லா நிலையிலும் அவன் பக்கம் மீளுகிற அளவிற்கு நம்மை ஆக்கி வைப்பானாக. நம்முடைய குணங்களை அழகுபடுத்துவானாக. உயர்ந்த தன்மைகளை நமக்கு நசீபாக்குவானாக. நம்ம அடுத்தவங்களை பொறாமப்பட்டு அடுத்தவங்க மேலே அவன் நல்லதாகிடக்கூடாது, இவன் உயர்ந்துட்டானே, அவனை உயர விடக்கூடாது, நான் உயர விடாமல் நான் தடுக்கணும்னு நினச்சேன். எத்தனை நாளைக்கு அனுப்ப முடியும், எத்தனை நாளைக்கு தடுக்க முடியும்? அல்லாஹ் ஒரு ஆளை உயர்த்தணும்னு நினைக்கும் போது நீ உட்கார்ந்து உயரக்கூடாதுன்னு நினச்சா உயராத இடத்துல நீ இருப்பாய், அவன் உயர்ந்து கொண்டே இருப்பான். அனுப்ப முடியாது, தடுக்க முடியாது. அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவோம்.